ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான கண்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் ஒரு சூப்பரான கண்ட்ரின்னு சொன்னல, அந்த கண்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன கண்ட்ரினா யூரோப்பியன் காண்டினென்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி தாங்க. இந்த கண்ட்ரிக்கு போனீங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணலாம், அதோட சேர்ந்து ஏர்னும் பண்ணலாம். ஏனுங்க கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஆமாங்க, யூரோப்பியன் கண்ட்ரியில் தாங்க இது பாசிபிள். ரொம்ப நேரம் யூரோப்பியன் கண்ட்ரினே சொல்லிட்டு இருக்கல, வாங்க அந்த கண்ட்ரியோட நேம் ரிவீல் பண்ணுற செக் ரிபப்ளிக். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது கண்ட்ரி ஓவர்வியூ. அந்த கண்ட்ரியை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷனை தாங்க அப்படி சொன்னேன். இந்த செக் ரிபப்ளிக் கண்ட்ரி யூரோப்பியன் காண்டினென்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் கண்ட்ரிங்க. இவங்க 8th பிளேஸில் இருக்காங்க சேஃபஸ்ட் கண்ட்ரியா. இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா நார்த்தில் போலண்ட், வெஸ்டில் ஜெர்மன், சவுத்தில் ஆஸ்திரியா, ஈஸ்டில் ஸ்லோவக்கியா. இந்த கண்ட்ரி கூடலாம் செக் ரிபப்ளிக் அவங்க பார்டரை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 4 டைரக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியும் யூரோப்பியன் காண்டினென்ட் தாங்க சொந்தம். சரிங்க, இப்போ கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்னங்க, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஜாப் கியூரியாசிட்டி தாங்க. அந்த ஜாப் எப்படி கண்டுபிடிச்சி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செக் ரிபப்ளிக்கில் எப்பவும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பேட்டா கம்பெனி தாங்க இந்த கண்ட்ரியோட ஆரிஜின். அப்புறம் கார் கம்பெனியான ஸ்கோடா கார் ஷோரூமும் இந்த கண்ட்ரியோடது தாங்க. ஆவஸ்ட் ஆன்டிவைரஸோட ஆரிஜினும் செக் ரிபப்ளிக் தாங்க. நம்ம செக் ரிபப்ளிக்கில் அன்ஸ்கில் லேபருக்கு என்ன வேகன்சிஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். டிரைவர், வெயிட்டர், கிளீனர், மெக்கானிக், இவங்க எல்லாருக்கும் நிறைய வேகன்சிஸ் இருக்குங்க. சேலரி அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அதே மாதிரி பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் மஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட். டிரைவருக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 32,000 to 35,000. இது செக் கண்ட்ரியோட வேல்யூ. நம்ம கண்ட்ரிக்கு 1 lakh நியர் வரும். வெயிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 25,000 to 30,000 ஈரோ. நம்ம கண்ட்ரிக்கு நியர் 1 lakh வருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்கில்டு ஒர்க்குக்கு பார்க்கலாம். ஐடி டெவலப்பர், நிறைய சாஃப்ட்வேர் ஜாப்ஸும் இங்கே வேக்கண்ட்டில் இருக்குங்க. வெப் டிசைனிங்க்கும் இங்கே நிறைய வேகன்சி இருக்குது. 2 lakh சேலரி வரும். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தாங்க வரும். நர்ஸ்க்கு 1,20,000 to 2,40,000 வரும். நெக்ஸ்ட் டாக்டருக்கு 2,04,000 தருவாங்க. இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தாங்க வரும். ப்ரொடக்ஷன் பிளானிங், அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க், இந்த ஜாபும் இங்கே வேகன்சியில் இருக்குங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 1 lakh to 2 lakh வரைக்கும் வருங்க. ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதாவது ஹெச்ஆருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வேகன்சிஸ் அவைலபிளாக தாங்க இருக்குது. சேலரி 1 lakh to 1.5 lakh வரைக்கும் வருங்க. இந்த மாதிரி இங்கே நிறைய வேகன்சிஸ் போயிட்டு தாங்க இருக்குது. செக் ரிபப்ளிக்கோட சதுர பரப்பளவு பார்த்தீங்கன்னா 78,866 சதுர கிலோமீட்டருங்க. இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் நேம் பார்த்தீங்கன்னா பெராக். இந்த கண்ட்ரியில் 1.3 மில்லியன் பீப்புள் இருக்காங்க, அதாவது 13 lakhs பீப்புள். இந்த கண்ட்ரி யூரோப்பியன் காண்டினென்ட்ல இருக்க கண்ட்ரிலேயே சீக்கிரம் டெவலப் ஆன கண்ட்ரியாக இருக்குது. யூரோப்பியன் யூனியன்லையும் இவங்க மெம்பராக இருக்காங்க. செக் அப்படின்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் தாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்ட் ஆஃப் தி செஷனுக்கு வந்துட்டோம். நம்ம என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். கண்ட்ரி டீட்டெயில்ஸ், என்னென்ன ஒர்க்குக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரியான ஜாப் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செக் ரிபப்ளிக்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.